இந்திய ஒன்றிய அரசாங்கம் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை வஞ்சிச்சுட்டு வர்றதுனால அதிரடி முடிவெடுக்க போகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்துச்சு. அப்படி என்ன அதிரடியாக ஒரு முடிவெடுப்பார்? ஒருவேளை மத்திய அரசுக்கு நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம், இனிமேல் ஜிஎஸ்டி வரின்னு எவனாவது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து கேட்டிங்கன்னா நான் பிஞ்ச செருப்படுத்த அடித்து விரட்டி விடுவேன் அப்படின்னு வரி கூட இயக்கம் நடத்திடுவாரோ அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசை சொல்லுகின்ற சட்டத்திட்டங்களை நாங்கள் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்களை மதிக்காத பொழுது, எங்களை நீங்கள் சீர்தூக்கி பார்க்காத பொழுது உங்களுக்கு நாங்கள் எதுக்கு அடங்கி போகணும் அப்படின்னு வேற மாதிரி ஒரு நடவடிக்கை ஐயா மு க ஸ்டாலின் எடுத்துருவாரு அப்படின்னு ஒரு பக்கம் நினைச்சா அதுவும் இல்லை. கடைசியில் என்ன தாங்க பண்ணாரு அப்படின்னா, ரூபாய் தரமாட்டேங்கிறியா, ரூபாய் நாங்கள் கேட்குற காசை கொடுக்க முடியாதுன்னு சொல்ற இந்த மத்திய ஒன்றிய அரசாங்கத்திற்கு குட்டு வைப்பதற்காக ரூபாய் நாணயத்திற்கு ஏற்கனவே இருக்கின்ற அந்த ரூங்கிற அந்த வடிவமைப்பை மாற்றி ஹிந்தியில் இருந்த அந்த வடிவமைப்பை தமிழில் ரூன்னு போட்டு எப்பேற்பட்ட ஒரு அதிரடியான முடிவை எடுத்திருக்கிறாரு மாநிலத்தின் முதலமைச்சர். இதுக்கு நம்ம பாராட்ட வேண்டாம்? குறைந்தபட்சம் விமர்சிக்கிற அந்த இது இல்லைன்னாலும் இப்படி ஒரு அதிரடி முடிவை எடுத்து பாஜகவை நிலைகுலைய வைத்திருக்கிற இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கணும்ல. அனைத்துறவுகளுக்கும் அசுரனின் வணக்கம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடுக்க போகிற முடிவு அதிரடியாக இருக்க போகுது. பாஜகவை நடுநடுங்க வைப்பதற்காக இந்த உருவத்தை, அதாவது ரூபாய் நாணயத்தினுடைய அந்த உருவத்தை மாற்றி அமைக்க போகிறதுனால எவ்வளவு பெரிய மாற்றத்தை தமிழ்நாடு சந்திக்க போகுது, எவ்வளவு பெரிய ஒரு பின்னடைவை இந்தியா சந்திக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு இணையத்தில் ஹைனாக்கள் கூட்டம் ஒரு பக்கம் கதறிக்கிட்டு இருக்கான். நமக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, மத்திய அரசு நிதி கொடுக்கல அப்படின்னா நிதியை கேட்டு பெறுவதற்கு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு மற்ற கட்சிகளில் இருக்கிற காங்கிரஸ் கூட்டணி கட்சி, இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லா தலைவர்களையும் அழைத்து தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக இந்த திமுக அரசாங்கத்தை பாஜக வஞ்சிச்சுக்கிட்டே இருக்கு, திமுக எங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனாலே பாஜக தமிழர் விரோத போக்கை கையாளுது, தமிழர் என்கின்ற ஒரு தேசிய இனம் இந்த நாட்டில் 8 கோடி மக்களுக்கு மேலே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு, இந்தியாவினுடைய வரிக்கு கட்டுப்பட்டு, எல்லா வார்த்தைகளுக்கும் கட்டுப்பட்டு நாங்கள் வாழ்கிறோம், எங்களை இது போன்று தொடர்ச்சியாக வஞ்சிக்கிற செயலில் பாஜக ஈடுபடுதுன்னு மற்ற கட்சிக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு பஞ்சாயத்து பண்ணி கடைசியில் ஒரு முடிவெடுத்து நாடாளுமன்றத்தை முடக்கி தமிழ்நாட்டுக்கான நிதியை பெற்று இருந்தா உண்மையிலுமே ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பாராட்டி இருக்கலாம், சீராட்டி இருக்கலாம், கொண்டாடி இருக்கலாம். ஆனால் நான் எடுக்கிறேன் பாடுறா முடிவு அப்படின்னு இந்த ஹைனாக்கள் கூட்டத்துக்கு தகுந்தது போல. நான் ஹைனாக்கள் கூட்டம்லாம் இந்த உலகத்தில் வாழலை, அவங்க வேற்று கிரகத்தில், செவ்வாய் கிரகம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க போல இருக்கு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிரடி முடிவு பாருங்க. பட்ஜெட் வாசிக்கிறதுக்கு பட்ஜெட்ல அந்த சிம்பலை எடுத்துட்டு புதிதாக ஒரு சிம்பலை உருவாக்கி இருக்காரு. அந்த சிம்பல் என்பது, ஒரு சிம்பல் என்பது சாதாரண விஷயமா? ஒரு சிம்பலை உருவாக்குவதற்கு எவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கும், அது மக்கள் மனதில் ஆழமா பதியணும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கிறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். செவ்வாகரத்துக்கு அந்த பக்கம் இருந்து கூவுற மாதிரி ஹைனாக்கள் கூட்டம் கூவிட்டு. சரி, இப்போ இந்த லட்சணத்தை, இந்த இதை மாத்துறதுனால, இந்த நாணயத்தினுடைய அந்த இதை மாற்றுறதுனால, லோகோவை மாற்றுறதுனால என்ன நடந்துற போகுது தமிழ்நாட்டில்? மத்திய அரசுலேருந்து வர வேண்டிய வருவாய் உடனே வந்துட போகுதா? உடனடியாக பேங்க் அக்கௌண்ட்டில் ஐயோ ரூபாய் நாணயத்தினுடைய அந்த லோகோவை மாற்றிட்டாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில், அதனால பெரிய மாற்றம் வந்துட போகுது, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு உயரப்போகுது, இல்லை சரிய போகுது அப்படிங்கிறதுனால உடனடியாக மத்திய அரசு உங்கள் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டுற போதா? இல்லை என்ன மாற்றம் நடக்க போகுது? இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த நாணயத்தினுடைய இந்த லோகோவை வடிவமைத்தது யாரு? ஏற்கனவே இந்த வடிவமைப்பு வந்தப்ப இதே திமுகவினுடைய ஐநாக்கள் கூட்டம், திமுகவினுடைய கூட்டங்கள் 2010 கொண்டாடிச்சு. யார் இதை உருவாக்கினா அப்படின்னா, ரிஷிவந்தியத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் அவருடைய மகன் உதயகுமார் அப்படிங்கிறவர் இந்த லோகோவை ரெடி பண்ணார். இதை 2010 அவங்க வெளியிட்டாங்க. அப்போ இதே ஐநாக்கள் கூட்டம் பாருங்க, இந்தியாவுக்கே பெருமை சேர்த்திருக்கிறாரு உதயகுமார், அதுவும் திமுக எம்எல்ஏவுடைய மகன் பெருமை சேர்த்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு பெருமையை தமிழர்களால் மட்டும்தான் சாத்தியப்படுத்த முடியும், வேற யாராவது சாத்தியப்படுத்த முடியுமா அப்படின்னு அன்னைக்கு இதே ஹைனாக்கள் கூட்டம் கொண்டாடியது.
ஆனால் இன்னைக்கு அது ஹிந்தியில் இருக்குது. அதனால நாங்கள் தூக்கி எடிஞ்சிட்டு தமிழ் மீது பற்று கொண்டிருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக இந்த லோகோவை மாத்துறாரு. அந்த உதயகுமார் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு. நான் இதை உருவாக்கும் பொழுது ஒரு பெருமை அடைஞ்சேன். இந்தியாவுக்கு நம்ம பெருமை சேர்த்திருக்கோம். அதுவும் குறிப்பாக தமிழர் நிலத்திலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிற விதமா இப்படி ஒரு குறியீட்டை நாம கொடுத்துருக்கிறோம். அந்த குறியீட்டை இந்தியா ஏற்றுக்கொண்டிருக்கு அப்படிங்கிறது எனக்கு பெருமையா இருக்குன்னு. அப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய மனநிலை நேற்று அப்படியே மாறிடுச்சு. எதனால இந்த திமுக அரசாங்கம் இப்படி செய்யறாங்க, எதனால இந்த லோகோ வந்து மாத்தினாங்க அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியல, எனக்கு மிகப்பெரிய மன வருத்தமா இருக்கு அப்படின்னு அந்த உதயகுமார் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த ஹைனாக்கள் கூட்டம் சொல்வது போல அது ஹிந்தியில இருக்குது அப்படின்னா 2010 அது ஹிந்தியில இருக்குன்னு ஏன் உனக்கு தெரியாம போச்சு? ஏன் காங்கிரஸோட நீங்கள் கூட்டணியில் இருந்ததுனாலயா? காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறதுனாலயே அதை வந்து ஏற்றுக்கொள்ளலாம். ஹிந்தி திணிப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம், மற்ற ஜிஎஸ்டி வரியாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம், வேட்டு வரியாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம், பெட்ரோல் டீசல் விலை உயர்னாலும் ஏற்றுக்கொள்ளலாம், கேஸ் விலை ஏற்றம்னாலும் ஏற்றுக்கொள்ளலாம், கல்வியை வந்து மாநிலப்பட்டியலேருந்து பொதுப்பட்டியலுக்கு போனால் காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறதுனாலயே அது பொதுப்பட்டியலில் இருக்கலாம்னு சொல்லலாம். மருத்துவம் பொதுப்பட்டியலில் இருக்குது, காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறோம், அதனால அது பொதுப்பட்டியலே இருக்கலாம் அப்படிங்கிறது போல ஒரு மனநிலையை என்ஐஏ சட்டம், சிஏஏ சட்டம், என்பிஆர், என்ஆர்சி போன்ற எல்லா நாசகர திட்டங்கள், ஃபாரஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இப்படி எல்லா திட்டத்தையும் காங்கிரஸ் தான் கொண்டு வந்துச்சு. அது கூட கூட்டணியில் நாங்கள் இருக்கிறதுனால அதெல்லாம் நல்ல திட்டம். ஆனால் இன்னைக்கு அதை பிஜேபி செயல்படுத்தினா அது கெட்ட திட்டம், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, அது ஹிந்தி திணிப்பில் வருது. எப்படி இந்த லோகோ வந்து வடிவமைச்சது தமிழ்நாட்டை சார்ந்தவர், எப்படி இதில் ஹிந்தி திணிப்பு வருது? சரி, அப்படியே இருக்கட்டும். இந்த குறியீடை மாற்றுவதால என்ன மாறுதல் வந்துட போகுது? ஏதாவது ஒரு இடத்தில் பொருளாதார வளர்ச்சி, ஏதாவது ஒரு இடத்துல வந்து மேம்பாடு, மக்களுடைய அந்த மனிதவள மேம்பாடு ஏதாவது ஒன்று இருக்கா? எதுவும் இருக்க போகிறது இல்லை. அப்போ எதுக்காக? வெற்று உருட்டுக்காக. ஹைனாக்கள் கூட்டம் வந்து இதை கொண்டாடும், சிலாகிக்கும், அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த குறியீடு. இந்த குறியீடை நாங்கள் இன்னொன்று கேள்வி கேட்குறோம். இதை நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவங்க வந்து மாற்றுக்கருத்து சொல்லுவாங்க. ஆனால் கரடியை காரி துப்புன மொமெண்ட்டுங்கிற மாதிரி அவங்களே சவர ஓட்டுற அளவுக்கு உங்களை வச்சு செஞ்சுருக்காங்க. இந்த ரூபாய் அப்படிங்கிற இந்த ரூங்கிறது சமஸ்கிருத எழுத்திலிருந்து எடுக்கப்பட்டது. சமஸ்கிருதத்தில் ரூபாய் அப்படிங்கிறதுக்கு இந்த ரூ தான் முதல்ல போடுவாங்க. அந்த சமஸ்கிருத எழுத்தினுடைய முதல் எழுத்தை தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டுக்கு தமிழ் மொழி மீது பற்றுக்கொண்டு தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சமஸ்கிருத மொழியில் இருக்கிற எண்ணை எடுத்து அந்த உருவை எடுத்து குறியீடாக போட்டிருக்கீங்களே, வெக்கமா இல்லை? இதுதான் சமஸ்கிருத எதிர்ப்பா? இதுதான் தமிழ் மொழியை நீங்கள் வாழ வைக்கிற லட்சணமா? தமிழ் மொழியில் உரு அப்படின்னு ரூ போட்டு தான் இருக்கு. ஆனால் அதை மாற்றி சமஸ்கிருதத்தில் பேர் வைக்கிறீங்க. இதுதான் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறோம். திராவிடம்ங்கிற வார்த்தை சமஸ்கிருதம். திராவிடம்ங்கிற இந்த கோட்பாடு சமஸ்கிருதத்தை பார்ப்பனர் அல்லாதவர் அப்படின்னு சொல்லி பிற மொழியினர் இங்கே வாழ்றதுக்கு ஆள்றதுக்கு வசதியாக உருவாக்கப்பட்டது. ஏன் நாங்கள் திராவிடர்களை எதிர்க்கிறோம்னா இப்போ தெரியுதுல்ல, சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சமஸ்கிருத மொழியில் இருக்கிற முதல் எழுத்தை, ரூபாயினுடைய முதல் எழுத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டுக்கு தமிழ் குறியீடு அப்படின்னு அடையாளப்படுத்துறான் பாருங்க. இதுதான் தற்குறிகள் செய்கின்ற வேலை. திராவிடர்களை ஏன் தற்குறிகள், ஏன் அவங்க தண்டச்சோறு, அவங்க வெட்டி முண்டம் 200 ரூபா ஊப்பி என்னத்துக்கு இவங்க இந்த வரலாற்றை மறைமாற்றாங்க அப்படின்னு நம்ம ஏன் அடிக்கடி சொல்கிறோம்னா இது போல தான். தமிழ் எழுத்துக்களை எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தவர் பெரியார். எங்கேருந்து அவர் கொண்டு வந்தார்? அப்போ குத்தூசி குருசாமி என்ன முறுக்கு புழிஞ்சு வித்துக்கிட்டு இருந்தாரா? அவரு தான் இதை எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வரணும்னு வழிமொழிகிறாரு. அதை வந்து அவருடைய பத்திரிகையில் யார் பெரியார் நடத்தின ஒரு பத்திரிகை, இப்போ இன்னைக்கு தினத்தந்தி நடத்துகிற மாதிரி, தினமலர் நடத்துகிற மாதிரி, தினமலரை விட கேவலமானதுன்னு வைங்க அந்த பத்திரிகை. அந்த பத்திரிகையில் அவர் வெளியிடுறாரு. அதனாலேயே எழுத்து சீர்திருத்தத்தை பெரியார் கொண்டு வந்தார் அப்படின்னு வரலாற்றை எப்படி திரிச்சு சொன்னாங்களோ அதுபோல் தமிழர்களுக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. நாங்கள் அந்த காலத்துலேருந்து வணிகம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு அந்த காலத்தில் இருந்து காசு அணான்னு நிறைய குறியீடுகள் இருக்குது. அந்த காசில் இருக்கிற காவை எடுத்து வச்சிருக்கலாம், அணாவில் இருக்க ஆவை எடுத்து வச்சிருக்கலாம். தமிழ் மொழியுடைய முதல் எழுத்து அது இல்லை, உங்களுக்கு இப்படித்தான் போடணும் அப்படின்னா உருன்னு போட்டுருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் விடுத்து சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து புகுக்கிறீங்கள, நீங்கள் யாரப்ப? சமஸ்கிருதத்தை நவீன முறையில், ஹிந்தியை நவீன முறையில் திணிக்கின்ற திராவிடர்கள் ஹைனாக்கள் கூட்டம் இந்த வேலையை தொடர்ச்சியாக செய்யுது. அதிரடியாக பாஜகவை வீழ்த்த திட்டம் தீட்டிய முதல்வர் அப்படின்னு நீங்கள் தம்ப்நெயில் வைக்கிறதுக்கு இந்த செந்தில்வேலு போன்ற நபர்கள் உட்காந்துக்கிட்டு உருட்டுவதற்கு தேவையானது தான் இந்த குறியீடாக பார்க்கப்படுது.
ரெண்டாவது பட்ஜெட்ல நீங்க என்ன சொல்றீங்க, பட்ஜெட்ல எதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, பட்ஜெட்ல எந்தெந்த திட்டத்துக்குலாம் நீங்க நிதி ஒதுக்குறீங்க, அதை வைத்து தான் அடுத்த ஓராண்டு காலம் இருக்கே தவிர இந்த குறியீட்டை வச்சு ஒண்ணுமே உங்களால பண்ண முடியாது. இந்த குறியீட்டை பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ரூவை சுழிச்சு விட்டுருக்காங்கல்ல, அந்த சுழிச்சு விட்டது வந்து அந்த விக்கு அப்படி மடிச்சு சீவனது போலவே இருக்கு. நமக்கு பார்க்கும்போது அப்படிதான், ஏன்னா விக்கு தானே வெளியிட்டிருக்கு, அது விக்கு வெளியிடும் போது நமக்கு அப்படித்தான் தோணும். அதை தாண்டி வேறு என்ன இருக்குல்ல, அதையும் நாளைக்கு இந்த ஐநாக்கள் கூட்டம் எழுதும். கண்ணாடியை பார்த்து கொண்டு பாஜக ஒளிக என்ற விக்கை தலையிலாக சீவிய ரூ வடிவில் சீவிய முதல்வர், அதனால் பாஜக பணிந்தது. ஏண்டா கண்ணாடியை பார்த்து தலை சீவறதெல்லாம் ஒரு அதிரடி, அதுபோல தான் இருக்கு இந்த ரூன்ற இந்த குறியீட்டை கொண்டு வந்து கொடுத்து இதை வந்து அதிரடியாக மாற்றம் செஞ்சிட போறாரு. அதனால தமிழுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இன்னைக்கு பட்ஜெட்ல அறிவிக்கிறதுல கூட நீங்க பாருங்க, இந்த திராவிட நாளைக்கு அந்த பட்ஜெட்டை பத்தி முழுக்க இவங்க என்னென்ன இதெல்லாம் சொல்லியிருக்காங்க நாளைக்கு விளக்கமா பேசுவோம். அதுல தமிழ் மொழியில இருக்கிற திருக்குறளை பல மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யறதுக்கு 133 லட்சம் நிதியை வந்து மாநில அரசாங்கம் ஒதுக்கி இருக்கு. அப்பேற்பட்ட முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் 133 லட்சமுங்க, 1 கோடி அப்படிங்கிற மாதிரி, அது 1 கோடியே 33 லட்சம் தான். அதை இவங்க அப்படியே தினுசா சொல்றாங்க. 133 லட்சம் அப்படின்னா பெருசா தெரியுமா? நீங்க அடிச்ச 1000 கோடியை விடவா? இந்த ரூன்னு போட்டு இவங்க என்னன்னா, தம்பி சல்மான் கூட அதை தெளிவாக போட்டிருந்தான். அதாவது திருட்டு, அதே போல் சுருட்டு, உருட்டு, இதுக்காக தேவைப்படுற இந்த ரூ அதை நெடிலில் போட்டிருக்காங்க குறியீட்டுக்கு. எப்படியெல்லாம் திருட்டு, டாஸ்மார்க்கில் திருட்டு, ஊழல் செஞ்சு திருட்டுத்தனமாக சுருட்டுறது, திருட்டு சுருட்டு, அதுக்கு வந்து திருடிக்கிறது. அதே போல் மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, மலைகளை உடச்சி விற்கிறது, இங்கே இருக்கிற கான்ட்ராக்ட் போடுறது, டங்ஸ்டனுக்கு வந்து நாங்கள் அனுமதி கொடுக்குறோன்னு சொல்லி முன்னாடி அனுமதியை கொடுத்துட்டு பின்வாசல் வழியாக வந்து ஐயோ இல்லைங்க நாங்கள் அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஏமாற்றி உருட்டுறாங்க பாருங்க. அதே மாதிரி நவீன திட்டங்கள் கொண்டு வர்றோம், பரந்தூரில் விமான நிலையம் கொண்டு வர்றோம், அதனால நிறைய பேருக்கு வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி வந்துடும், பரந்தூரை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கோடீஸ்வரர்களாக ஸ்டாலின் கருணாநிதி குடும்பத்துக்கு ஈக்குவலாக அவங்க வளர்ந்துருவாங்க அப்படின்னு உருட்டுறாங்க பாருங்க. தமிழ்நாட்டில் இன்னொரு 5 ஆண்டு காலத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருந்துச்சுன்னா அந்த ஆட்சியினுடைய முடிவில் தனிநபருடைய வருமானம் ஒவ்வொருத்தருக்கும் மாதம் 1 கோடி வரும் அப்படின்னு உருட்டுறாங்க பாருங்க. அந்த உருட்டு, திருட்டு, சுருட்டுக்கு தேவைப்படுற ரூவை நெடிலாக்கி அவங்களுடைய குறியீடாக போட்டிருக்காங்க. உண்மையிலுமே திராவிடத்துக்கான குறியீட்டில் இந்த ரூங்கிறது மிக முக்கியமான பங்கு வகிக்குது. சரி, இப்போ இந்த குறியீட்டை மாற்றிட்டீங்க. இந்த குறியீட்டை மாற்றினதுனால ரிசர்வ் பேங்க் வெளியிடுதுல, அதில் அந்த பழைய குறியீடு தான் இருக்குது. ரிசர்வ் பேங்க் வெளியிடுற எல்லா நோட்டுகள்லையும் எல்லா காயின்கள்லையும் எல்லாத்துலேயுமே வந்து அந்த குறியீடு தான் இருக்குது. அந்த பணத்தை எல்லாம் நாங்கள் கையிலேயே தொடமாட்டோம். நீங்கள் சுருட்டி கோடி கோடியாக சுருட்டி வச்சிருக்கீங்க பாருங்கள், அந்த சுருட்டி வச்சிருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு கொளுத்திடுவோம். நாங்கள் இந்திய அரசாங்கம் கொண்டு வருகின்ற இந்த ஹிந்தி திணிப்பை, நவீன ஹிந்தி திணிப்பை ரூபாய் நோட்டில் இருந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம். அதில் வந்து அந்த குறியீடு இருக்கக்கூடாது. அந்த குறியீடு இருக்கக்கூடிய நோட்டுகளை தமிழ்நாட்டில் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். திராவிட மாடல் முதலமைச்சர் ஏற்கனவே கள்ள நோட்டு அடிச்சது நிறைய பேர் அடிச்சிருந்தாங்கல்ல, அந்த காலத்துலலாம் அந்த 1950கள் அதுக்கு முன்னாடிலாம் கள்ள நோட்டு நிறைய பேர் அடிப்பாங்க. அப்படி வந்து நாங்கள் மத்திய ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக தமிழ் மாநிலத்தில் நாங்கள் தனியாக ஒரு பேங்கை தொடங்கி அந்த பேங்க்ல இந்த குறியீட்டை போட்டு நாங்கள் ரூபாய் நோட்டு அடிக்க போறோம் அப்படின்னு முடிவெடுக்க போறீங்களா? அது அந்த மாதிரி எதுவும் அதிரடியான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்க போறீங்களா? அப்படி அடிச்சீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமில்ல, இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டீங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை தனிநாடாக பிரிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க. அதனால தான் தனி ஒரு வங்கியை தொடங்கி நீங்க உங்களுக்குன்னு தனியாக பரிவர்த்தனை நீங்க ஏற்படுத்துறீங்க அப்படின்னு பிடிச்சி மொத்த பெரிய சிறையில் போட்டுருவேன். அப்ப அதுவும் செய்ய முடியாது. அப்படி ஒருவேளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின், சரி வேண்டாம், திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அந்த ஹிந்தி குறியீடு இருக்கிற அந்த ரூபாய் நோட்டுகள்லாம் வந்து இனிமேல் செல்லாது அப்படின்னு குறைந்தபட்சம் அறிவாலயத்துக்கு அட்வைஸ் பண்ணாருன்னு வைங்க, முதல்ல தீ குளிக்கிறது யாரா தெரியுமா இருக்கும்? 200 ரூபா ஊப்பியாக தான் இருக்கும். ஏன்னா அவன் தான் இந்த 200 ரூபாய்க்காக காத்திருப்பான். அந்த ரூபாய் இல்லை, நீங்கள் கொஞ்ச நாளைக்கு அடுத்த ஓராண்டு காலத்துக்கு கழக பணி செய்யுங்க, கழக பணியே உங்களுடைய கடமையாக நீங்கள் கண்ணும் கருத்துமாக செய்யணும், அதனால கழகம் உங்களை அழைக்குது, அடுத்த ஓராண்டு காலத்துக்கு திமுகவுக்கு காசே இல்லாமல் ஒரு நாளைக்கு 200 ரூபா பேட்டா இல்லாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் உழைக்கணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு மட்டும் வந்துச்சுன்னா, முதல்ல நீ எதா வேணா இருக்கட்டும், அந்த காசை எனக்கு கொடு. அதில் ஹிந்தி இருக்கலாம், சமஸ்கிருதம் இருக்கலாம், இல்லை பங்காளி இருக்கலாம், எந்த மொழி வேணாலும் இருக்கலாம், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுக்கு தேவை 200 ரூபா அப்படின்னு 200 ரூபா ஊப்பிகள் வரிசையில் நின்று தீக்குளிக்க கூட தயங்க மாட்டாங்க. சரி, இன்னைக்கு திடீர் தமிழ் பாசம் வந்து சமஸ்கிருத ரூபாயில் இருக்கிற அந்த சமஸ்கிருத மொழியில் இருக்கிற ரூவை தூக்கி குறியீடாக போட்டிருக்க நீங்க, இவ்வளவு நாள் தமிழ் பற்று, தமிழ் மொழிக்காக செம்மொழி அந்தஸ்தை வாங்கி கொடுத்தவர் கலைஞர் கருணாநிதி தெரியுமா?
கருணாநிதி மட்டும் இல்லைன்னா தமிழ் மொழிக்கு எப்படி அங்கீகாரம் வந்திருக்கும்? கனிமொழி மட்டும் தமிழ் மொழி மட்டும் இல்லைன்னா எப்படி திருக்குறள் வந்து உலகம் பொதுமுறையாக மாறி இருக்கும்? கலைஞர் கருணாநிதி வந்து உரை எழுதுனதுக்கு பிறகு தானே திருக்குறள்னு ஒரு நூல் இருக்கிறதே தமிழ்நாட்டு மக்களுக்கும் உலக மக்களுக்கும் தெரியும் அப்படின்னு தமிழுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தியாகம் செய்த பெரும் தியாகி ஐயா கலைஞர் கருணாநிதியினுடைய மகன் ஐயா ஸ்டாலினுக்கு ஏன் திடீர் தமிழ் பெற்று ஏன் இன்னைக்கு வருது? இதே ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐயா மு.க. ஸ்டாலினுடைய அப்பா இருக்கார்ல, அப்பா கலைஞர் கருணாநிதி, அவருக்கு ஒரு நாணயம் ஒன்று வெளியிட்டாங்க. அப்பவே நம்ம நிறைய விமர்சிச்சோம், சில்லறை வெளியிடு, சில்லறையா ஒரு 100 ரூபா காயின் ஒன்று வெளியிட்டாங்க. அந்த 100 ரூபா காயின்ல இதே நீங்க ஹிந்தி குறியீடுன்னு சொல்றீங்கல்ல, இந்த குறியீட்டை போட்டு காயின் வெளியிட்டாங்களே, அன்னைக்கே ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் கோபப்பட்டு, எங்க அப்பா எவ்வளவு பெரிய முத்தமிழ் வித்தகரு, அவர் தமிழுக்காக தன் வாழ்நாளை தியாகம் செஞ்சிருக்காரு, அப்பேற்பட்ட தியாகிக்கு ஹிந்தி மொழியில் இருக்கிற இந்த குறியீட்டை போட்டு எப்படி நீங்க காயின் வெளியிடலாம்? இந்த மாதிரி சமஸ்கிருதத்தில் இருக்கிறதுல போட்டீங்கன்னா இல்ல தெலுங்குல இருக்கிற லூ போட்டு நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க செய்யறது சரின்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு அன்னைக்கு மு.க. ஸ்டாலின் ஏன் கேட்கல? இல்ல இது தமிழ் மொழி நீ வச்சுக்க, உங்களை பொறுத்த வரைக்கும் இது தமிழாக இருக்கலாம், இந்த ரூங்கிறது தமிழாக இருக்கலாம், இருந்துட்டு போகட்டும். அப்படி நீங்க அன்னைக்கே கேட்டிருக்கணும்ல. அன்னைக்கு வெளியிடும் போது ஈனு பல்ல காட்டிக்கிட்டு அந்த 100 ரூபா காயினை 10,000 ரூபாய்க்கு விற்கும் பொழுது நல்ல காசு பார்த்தீங்களே திமுகவினர், நல்ல காசு பார்த்து வருமானம் ஒழிச்சிங்களே, அன்னைக்கு நீங்க கேட்டிருக்கலாமே உங்கள் தமிழ் பற்ற. அதுல பாரத்னு ஹிந்தியில ஏன் இருக்கு, பாரதம் அப்படின்னு தமிழ்ல ஏன் இல்லை அந்த காயின்ல அப்படின்னு ஏன் அன்னைக்கு நீங்க கேள்வி கேட்கல? அதுல பாரத் இந்தியா கேட்ட இப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அது மத்திய ஒன்றிய அரசாங்கம் வெளியிடுறதுங்க, ரிசர்வ் பேங்க் வெளியிடுறதுங்க, ஒன்றிய அரசாங்கம் வெளியிடுறதுல போய் நாங்க எப்படி கேட்க முடியும்? அப்போ ஒன்றிய அரசு ஒரு குறியீடு வச்சிருக்கும் போது நீ என்னத்துக்கு இப்படி ஒரு உருட்டுற? அப்ப நாடகம் தானே. அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகுது, தேர்தல் வரும்பொழுது பாஜகவை எதிர்ப்பதாக நீங்கள் ஒரு நாடகத்தை போடணும். அந்த நாடகத்தை போடுறதுக்காக இந்த பக்கம் டாஸ்மார்க்கில் ஊழல், இந்த பக்கம் மணல் அள்ளுறதுல ஊழல், அந்த பக்கம் கல்குவாரி நடத்துறதுல ஊழல், கிட்டத்தட்ட 10,000 கோடிகளை கல்குவாரியில் சுருட்டுறாங்க அப்படின்னு சொல்லுகின்ற சமூக ஆர்வலர்களை லாரியை விட்டு ஏற்றி கொன்றது. அப்புறம் தமிழ்நாடு முழுக்க பாலியல் துன்புறுத்தல் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் தொடங்கி தமிழ்நாட்டில் கடைகோடி வரை எல்லா இடங்கள்லையும் பாலியல் தொந்தரவு அதிகமாகிட்டே இருக்கு. இப்படி ஒரு கேடுகட்ட ஒரு கேவலமான ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கும்பொழுது இதெல்லாம் ஊடகத்தில் வெளிவந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மும்மொழி கொள்கை அவங்களுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். எப்படி இந்த பிரச்சனையிலேருந்தெல்லாம் திசை திருப்புறதுக்கு ஒரே ஒரு வரப்பிரசாதம் மத்திய ஒன்றிய அரசாங்கம், பாஜக, அண்ணாமலை. அதை தாண்டி போனால் அண்ணன் சீமானு, பெரியார். இதை தாண்டி வேற என்ன இருக்கு உங்களுக்கு? நீங்கள் மக்களுக்காக உண்மையான ஆட்சி செய்கிறவங்க இந்த பிரச்சனைகளை களையணும். மும்மொழி கொள்கை வரப்பிரசாதம், ஹிந்தி திணிப்பு வரப்பிரசாதம், தேசிய கல்விக் கொள்கை வரப்பிரசாதம், நிதி கொடுக்கல வரப்பிரசாதம், இந்த குறியீடு இதை வச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு அரசியல் பண்றாங்க நீங்க வேணா பாருங்க. இதை வச்சே உருட்டுவாங்க. அடுத்த ஓராண்டு காலம் பட்ஜெட்ல தூள் கிளப்பிட்டாரு, பிசுறு பரப்பிட்டாரு அப்படிமா. நாளைக்கு பட்ஜெட்டை வச்சு உரிச்சு உப்பு கண்டம் போடுறேன் இருங்க. ஏன்னா கல்வியில இங்கே கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் அங்கே இருக்கிற கட்டடங்கள் சரியில்லை அப்படின்னு கல்வித்துறைக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கி கட்டடங்களை கட்டித்தர சொல்லி மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எல்லோரும் கோரிக்கை வைக்கிறாங்க. அதுக்கு நீ எவ்வளோ நிதி ஒதுக்குறேன்னு பார்க்கணும்ல. ஆசிரியர்களுக்கு நீங்கள் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அவர்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்றணும். அதுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கறதுக்கு பணத்தை நீங்கள் எவ்வளோ ஒதுக்குறீங்கன்னு நாங்கள் பார்க்கணும்ல. மருத்துவர்கள், செவிலியர்கள் எல்லோரும் போராட்டம் பண்ணாங்கல்ல, நிரந்தர பணி கேட்டு, சரியான சமமான சம்பளம் கேட்டு. ஃபிசியோதெரபிஸ்ட்டு எல்லோருமே போராடினாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்கீங்க இந்த நிதியாண்டில் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கணும்ல. அதே போல் மற்ற எல்லா துறைகளுக்கும், கல்வி, மருத்துவம் இல்லாது பொதுப்பணித்துறை அல்லது இங்கே இருக்கிற குடிநீர் வளங்கள் இல்லை மற்ற பொதுத்துறை நிறுவனங்கள், இவங்களுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ நிதி ஒதுக்குறீங்க, எப்படியெல்லாம் நீங்கள் உருட்டுறீங்க அப்படிங்கிறத நாங்களும் பார்க்கணும்ல. அடுத்த ஓராண்டு காலத்தில் என்ன பட்ஜெட் போட்டு நீங்கள் எப்படி தமிழ்நாட்டை அடுத்த இந்த 4 ஆண்டு கால சரிவிலிருந்து எப்படி மீட்கிறீங்க அப்படிங்கிற பட்ஜெட்டு இன்னைக்கு தாக்கல் பண்ணுறதை நாளைக்கு விழாவரியாக வச்சு செய்வோம்.